திண்டிவனம் அடுத்த தாதாபுரத்தில் ஊராட்சியில் இருந்து திண்டிவனத்திற்கு புதிய பேருந்து சேவை விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் டாக்டர் சேகர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் ஒலக்கூர் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட தாதாபுரம் ஊராட்சியில் உள்ள பொதுமக்கள் அரசுக்கும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கருக்கும் கோரிக்கை மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தாதாபுரம் ஊராட்சியில் இருந்து திண்டிவனம் வரை வழித்தடத்தில் புதிய பேருந்து சேவையை விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் டாக்டர் சேகர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஒலக்கூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ராஜாராம், ஊராட்சி மன்ற தலைவர் பூமிலிங்கம், பொதுக்குழு உறுப்பினர் சாந்தி ஏழுமலை, திண்டிவனம் அரசு பணி மேலாளர் சிவக்குமார், தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். டாக்டர் கலைஞர் அவர்களால் இங்கே இந்த பேருந்து இயக்கப்பட்டது. கலைஞருக்கு அதற்கு பின்னால் வந்த ஆட்சி கலைஞர் இயக்கினால் என்றால் இதை நிறுத்திவிட்டார்கள். மீண்டும் இப்பொழுது வெள்ள நிவாரணத்துக்கு வந்த நம்முடைய மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சரிடம் மக்கள் கோரிக்கை வைத்து ஏற்பட்டு எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்ட மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவின்படி உடனடியாக இந்த பேருந்து இயக்க செய்த முதல்வர்கள் போக்குவரத்து அமைச்சருக்கு சொன்னதின் பேரில் மக்களின் கோரிக்கை நிறைவேற்றியது தந்திருக்கின்றது. திண்டிவனத்தில் நகர அம்மா பேரவை சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் RS பிள்ளை சந்திப்பில் நகர அம்மா பேரவை செயலாளர் ரூபன்ராஜ் ஏற்பாட்டில் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 8வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவ படத்திற்கு திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் நகர கழக செயலாளர் தீனதயாளன், மாநில நிர்வாகி ஏழுமலை, மாவட்ட நிர்வாகிகள் சக்திவேல், ஜெயபிரகாஷ், டாக்டர் கோகுல் கிருஷ்ணராஜ், பொதுக்குழு உறுப்பினர் தேவநாதன், கழக நிர்வாகிகள் டாக்டர் கணேசன், தளபதி ரவி, காமேஷ், உதயகுமார், ஜெயஸ்ரீ, ஜனார்த்தனன், கார்த்திக், தினேஷ் உள்ளிட்ட நகர நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். செங்கம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 68வது நினைவு நாள் செங்கம் தெற்கு ஒன்றிய செயலாளர் குணா தலைமையில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் மௌன அஞ்சலி செலுத்தினர். டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 68வது நினைவு நாளையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் அருகில் அமைந்திருக்கும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு செங்கம் ஒன்றிய செயலாளர் குணா தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மாலை அணிவித்து மௌன அஞ்சலி செலுத்தினர். நிகழ்வில் செங்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சஞ்சய், ஒன்றிய பொருளாளர் சம்பத் வளவன், மகளிரணி மாவட்ட செயலாளர் சுகந்தி மருதுபாண்டியன், ஒன்றிய துணை செயலாளர் ஆலடியான் ராமு, பயிற்சி வழக்கறிஞர் சிலம்பு, பொரசப்பட்டு ராமு, மேல் புழுதியூர் முகாம் செயலாளர் திருப்பதி, ஆரிய சங்கரன் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கம் தெற்கு பகுதி அனைத்து கிராமங்களில் செங்கம் ஒன்றிய செயலாளர் சசிகுணா தலைமையில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 68வது நினைவு நாளில் அனைத்து பகுதிகளிலும் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மௌன அஞ்சலி செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஒன்றியம் தெற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் சசிகுணா தலைமையில் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் 68வது நினைவு நாளையொட்டி செங்கம் தெற்கு பகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் உள்ள அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு தெற்கு ஒன்றியம் செங்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மாலை அணிவித்து மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வில் செங்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சஞ்சய், ஒன்றிய பொருளாளர் சம்பத் வளவன், மகளிரணி மாவட்ட செயலாளர் சுகந்தி மருதுபாண்டியன், ஒன்றிய துணை செயலாளர் ஆலடியான் ராமு, வழக்கறிஞர் சிலம்பு ராமு, திருப்பதி, ஆரிய சங்கரன் மற்றும் அந்தந்த பகுதியில் உள்ள முகாம் செயலாளர் மற்றும்
கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மௌன அஞ்சலி செலுத்தினர். சார்பாக வீர வணக்கம் செலுத்துகின்றோம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு, அயோத்திதாசர் பண்டிதருக்கு, அயோத்திதாசர் பண்டிதருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு. செங்கம் அடுத்த டாக்டர் அம்பேத்கர் நகர் மேல் புழுதியூர் கிராமத்தில் டாக்டர் அம்பேத்கர் காவல் பயிற்சி அகாடமி சார்பில் டாக்டர் அம்பேத்கர் 68வது நினைவு நாளில் அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளிகளில் 68 மரக்கன்றுகள் நடப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல் புழுதியூர் டாக்டர் அம்பேத்கர் நகர் பகுதியில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 68வது நினைவு நாளையொட்டி மேல் புழுதியூர் டாக்டர் அம்பேத்கர் நகர் கிராமத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு டாக்டர் அம்பேத்கர் காவலர் பயிற்சி அகாடமி சார்பாக பேனா பென்சில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், சிறப்பு ஆசிரியர்கள் மற்றும் அம்பேத்கர் காவலர் பயிற்சி அகாடமி நிறுவனர் சம்பத் வளவன், ஒருங்கிணைப்பாளரும் வழக்கறிஞருமான சிலம்பு, சமூக ஆர்வலர் ராஜ் திலக், அர்ஜுனன் மற்றும் பல்வேறு தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் அகாடமி சார்பாக பொது இடங்களில் 68 மரக்கன்றுகள் நடப்பட்டு பின்னர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்தியாவின் மாபெரும் சிற்பி மதிப்பிற்குரிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய என்ன நாள் இன்னைக்கு அந்த நினைவு நாளை போற்றும் வகையில் மேல்பொழுதியூர் கிராமத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற காவல் பயிற்சி அகாடமியினுடைய அன்பு சமுதாயங்கள் உங்களுக்கெல்லாம் எழுதுகோலும் பென்சிலும் வழங்குறாங்க. அந்த பொருட்களை பயன்படுத்தி நீங்களும் பின்னாளில் சான்றோர் பெருமக்களாக வர வேண்டும் என்பது அவர்களுடைய அவா, எங்களுடைய அவா. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான நாள் என்னன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாமே பள்ளிக்கூடத்தில் கல்வி கற்பதற்கு சுதந்திரமா கல்வி கற்றுருக்கோம். அரகண்டநல்லூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 150 குடும்பத்தினருக்கு திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோவில் சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. செஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் பகுதியில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக அரகண்டநல்லூர் பகுதியில் உள்ள 1000த்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்து கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டது. இதன் காரணமாக தங்களது உடைமைகள், பொருட்களை இழந்த 150 குடும்பத்தினருக்கு உலக புகழ்பெற்ற வைணவ தலங்களில் ஒன்றான நடுநாட்டு திருப்பதி என்று அழைக்கப்படும் திருக்கோவிலூர் உலகளாந்த பெருமாள் கோவிலின் சார்பில் அதன் கோவில் தலைமை நிர்வாகி, கோவில் ஊழியர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுடன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நேரில் சென்று மளிகை பொருட்கள், உடை ஆகிய நிவாரணப் பொருட்களை வீடு வீடாக சென்று வழங்கினார். இங்க ஒரு 2 பேர் நில்லுங்க. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இருவேறு கிராமங்களில் 5 லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை வழங்கிய அமைச்சர் பொன்முடி. செஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பல்வேறு பகுதிகள் பாதிப்பிற்குள்ளானது. குறிப்பாக அரகண்டநல்லூர், மணம்பூண்டி, தேவனூர், ஏமுப்பேர், நெற்குணம், அருமலை உள்ளிட்ட தென்பெண்ணை ஆற்றின் கரையோர பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளித்தது. மழை மற்றும் புயல் ஓய்ந்து ஒரு வார காலமாக மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு அரசு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2000 ரூபாய் ரொக்கப்பணம், 1 கிலோ துவரம் பருப்பு, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 5 கிலோ பச்சரிசி ஆகியவற்றை வழங்குவதாக அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் அருமலை, ஏமப்பேர் ஆகிய 2 கிராமங்களில் 450 குடும்ப அட்டைதாரர்களுக்கு அமைச்சர் பொன்முடி 2000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் தமிழ்நாடு அரசு அறிவித்த நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அத்துடன் திமுக சார்பில் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் வேட்டி சேலை, மளிகை பொருட்கள், காய்கறி, 5 கிலோ அரிசி என 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களையும்
2 கிராமங்களைச் சேர்ந்த 450 குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அமைச்சர் வழங்கினார். திமுக மாவட்ட செயலாளர் பொன் கௌதம சிதாமணி, ஒன்றிய செயலாளர் லூயிஸ், ஒன்றிய பெருந்தலைவர் தனலட்சுமி உமேஸ்வரன், மாவட்ட கவுன்சிலர் ராஜீவ்காந்தி ஆகியோர் உடனிருந்தனர். எல்லாருக்கும் ரேஷன் கார்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கு 2000 ரூபா பணம் கொடுக்க சொல்லியிருக்கு. 5 கிலோ அரிசி, பருப்பு, சர்க்கரை இதெல்லாம் அரசாங்கம் கொடுக்கறது. அது இல்லாமல் தளபதி நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, கட்சி சார்பாக உங்களுக்கு இந்த புடவை, வேட்டி இதெல்லாமும் கொடுக்குறோம். அதிலே 2 சொல்லுங்க. அதிலே 2 அதெல்லாம் இருக்குமா, எல்லாம் வாங்கிக்கிங்க வருமா. இன்னைக்கு நாளைக்கு கொடுத்துருவாங்க, எல்லா வீட்டுக்கும் கொடுத்துருவாங்க. சேலத்தில் ஆரிய வைசிய முன்னேற்ற பேரவை சார்பில் மறைந்த முன்னாள் தமிழக ஆளுநரும் முன்னாள் ஆந்திர மாநில முதலமைச்சருமான டாக்டர் ரோசையா அவர்களின் 3ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. 3வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ஆரிய வைசிய முன்னேற்ற பேரவை சார்பில் நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலம் கன்னிகா பரமேஸ்வரி கோவில் அருகில் மாநில தலைவர் நாகா அரவிந்தன் தலைமையில் ரோசையா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் செயலாளர் முரளி, சஞ்சய் காந்தி, கேசவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். எல்லாரும் பாருங்க. உடனே வரும். ஓகே 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 ஓகே. சைடாக வந்து சார், சைடாக வந்து கடையாம்பட்டி தாலுகாவில் பல்வேறு பகுதிகளில் பயிர்கள் சேதமடைந்துள்ளன. சேதத்தை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி தாலுகாவில் பெரும்பாலான பகுதிகளை பெஞ்சல் புயல் வெள்ளம் புரட்டி போட்டுள்ளது. மழைநீர் சரபங்கா ஆற்றில் பெருக்கெடுத்து வெள்ளம் டேன்ஸ்பேட்டை, கூக்குட்டப்பட்டி, பண்ணப்பட்டி, பூசாரிப்பட்டி உள்ளிட்ட பல பகுதிகளை சேதப்படுத்தியுள்ளது. விவசாய தோட்டங்களில் புகுந்த வெள்ளம் நெல், மஞ்சள், பூக்கள் உள்ளிட்ட பல்வேறு பயிர்களையும் அடித்து சென்றது. மேலும் கதிர் வந்துள்ள நெற்பயிர்கள், மஞ்சள், கிழங்கு ஆகிய தோட்டங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. இந்த வெள்ளம் 1 மாத காலத்திற்கு நிற்காமல் வரும் என்பதால் ஆற்றங்கரையோர பகுதிகளில் பயிர்கள் அழுகி சேதமாகிவிடும். மேலும் அடுத்த சாகுபடியும் செய்ய முடியாது. நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பயிர்கள் அடித்து செல்லப்பட்டதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். லட்சக்கணக்கில் செலவு செய்து வளர்த்த பயிர்களை வெள்ளம் அடித்து சென்றது துயரத்தை ஏற்படுத்தியதாக கூறும் விவசாயிகள் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், சரபங்கா நதியின் கரைகளை பலப்படுத்த வேண்டும், 100 நாள் வேலை திட்டத்தை மாற்றி நிலையான உறுதியான கால்வாய்களை அமைக்க வேண்டும் என தெரிவித்தனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வெங்கடேசன், குபேந்திரன் ஆகியோர் கூறுகையில், கடன் வாங்கி விவசாயம் செய்து வந்த எங்களை மேலும் வறுமையின் சூழ்நிலையில் தள்ளப்பட்டுள்ளது. தற்பொழுது வருகின்ற பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு கரும்பு, மஞ்சள் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் பயிர் செய்து வந்ததாகவும் அவைகளை பார்க்கும்போது இனிவரும் எதிர்காலத்தை எப்படி கடந்து செல்ல போகிறோம் என்றும் குடும்பம் பெரிதும் கஷ்டத்திற்கு ஆளாகி விடுமோ என்று பயமும் வந்துவிட்டது என தெரிவித்தனர். இதற்கு தமிழக அரசு சேதமடைந்த பயிர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கி எங்களை சிறிதளவாவது கடனில் இருந்து மீட்டு தர வேண்டுகோள் விடுத்தனர்.
ஏற்றி கூட மஞ்சளுக்கு போச்சு என்ன பண்ணுறதுண்ணே? அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, அழுகி போச்சு, அவ்வளோதான். அழுகி போச்சு, அவ்வளோதான். அழுகி போச்சு, அவ்வளோதான். அழுகி போச்சு. வணக்கம், மாட்டுக்காரம்புதூரில் கோகட்டப்பட்டி பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறேங்க. என் பேர் குபேந்திரன், எங்கள் அப்பா பேர் பங்காரு செட்டி. எங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்குது. இந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா மஞ்சள், கரும்பு, இந்தாண்ட நெல் போட்டேன். மஞ்சள் வந்து அழுகி போச்சுங்க. இப்போ 4 நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சனால மஞ்சள் அழுகி இப்படி போயிடுச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மஞ்சளுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75,000 ரூபா செலவாயிருக்கு இது வரைக்கும். எப்படி இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கு கவர்மெண்ட் பார்த்து, அரசாங்கம் பார்த்து ஏதோ ஒரு முடிவு பண்ணி ஒரு நிவாரணம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இது மட்டும் இல்லை, இது வரலாறு காணாத தண்ணி. எனக்கு இன்றைக்கி வயசு 50 வயசு ஆகுதுங்க. 50 வயசில் பார்த்திங்கன்னா இது மாதிரி தண்ணி இது வரைக்கும் தான் முறையாக பார்த்துருக்கேன். வந்து தின்னப்பட்டியிலேருந்து பேசுகிறோம். தின்னப்பட்டி பஞ்சாயத்துலேருந்து மாட்டுக்காரம்புதூர் அணைக்காடு ஏரியா இது. வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த புயல் வந்து 3 நாளாக வந்துட்டு இருந்தது. அது பார்த்தீங்கன்னாக்கா நேற்று நைட்டு 12 மணிக்கு திடீர்னு வந்துட்டு அதிகமாக, அதாவது எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது அளவு இல்லாமல் தண்ணி வந்தது. அது வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே எங்களுக்கு ஒரு 5 ஏக்கரா, மற்றபடி எல்லாமே முன்னாடி தொடர்ந்து அப்படி தண்ணி இருக்கும். தண்ணி வடிய போகிறதும் கிடையாது. அதனால் இது வந்து கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது ஒன்று பண்ணால் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். மரக்காணத்தில் அம்பேத்கரின் நினைவு தின நிகழ்ச்சி கடைபிடிக்கப்பட்டது. மரக்காணத்தில் அம்பேத்கரின் நினைவு தின நிகழ்ச்சி கடைபிடிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு புரட்சி பாரதம் கட்சி சார்பில் மரக்காணம் பேருந்து நிலையத்தில் இருந்து ஊர்வலமாக வந்து மரக்காணம் பழைய பேருந்து நிறுத்தம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அம்பேத்கரின் உருவ சிலைக்கு புரட்சி பாரதம் கட்சியின் நகர செயலாளர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் கிரி பூவையார், மரக்காணம் ஒன்றிய அமைப்பாளர் ராமச்சந்திரன், ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ராமகிருஷ்ணன், மாவட்ட மகளிரணி செயலாளர் லட்சுமி, நகர மகளிரணி அமைப்பாளர் உமா, நகர பொருளாளர் மூவிகா, நகர மகளிரணி நிர்வாகிகள் நீலவேணி, வடிவு, வாணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கனகராஜ் கூட எல்லாம் மரக்காணம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை கண்டித்து மஞ்சங்குப்பம் கிராம பெண்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்டது கீழ்புத்துப்பட்டு ஊராட்சி. இந்த ஊராட்சியில் உள்ள மஞ்சங்குப்பம் மாரியம்மன் கோவில் தெருவில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள அனைவரும் விவசாய கூலிகள் ஆவர். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மஞ்சக்குப்பம் மாரியம்மன் கோவில் தெருவில் இருந்த 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களை அப்பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் தங்க வைத்துள்ளனர். இந்த நிலையில் அன்று இரவு மரக்காணம் பகுதியில் சூறாவளி காற்றுடன் அதி கனமழை கொட்டியது. இதனால் தாழ்வான பகுதியான இந்த மஞ்சக்குப்பம் கிராமத்திற்குள் பக்கிங்ஹாம் கால்வாயில் இருந்து வெள்ளம் புகுந்தது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதன் காரணமாக அங்குள்ள பொதுமக்களுக்கு குடிக்க கூட தண்ணீர் தடை ஏற்பட்டுள்ளது. மஞ்சக்குப்பம் பகுதியில் அரசு பள்ளியில் தங்கியிருந்த பொதுமக்களை பார்க்க மரக்காணம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவி சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த பொதுமக்கள், எங்கள் கிராமத்தில் மின்சாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ளோம். எனவே எங்களுக்கு சாப்பிட உணவு, குடிக்க தண்ணீர், குழந்தைகளுக்கு பால் மட்டும் கொடுத்தால் போதும். மற்றவைகளை மின்சாரம் வந்தவுடன் நாங்களே பாதுகாத்துக் கொள்வோம் என கூறியுள்ளனர். அதற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவி, உங்களுக்கு உணவு வழங்க எங்களால் முடியாது. நீங்கள் வேண்டுமானால் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மேல் அதிகாரிகளிடமும் அமைச்சர்களிடமும் கூட கூறுங்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அத்தியாவசிய தேவைகள் கிடைக்காததற்கு பிடிஓ தான் காரணம் என கூறி மரக்காணம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவிதான் என கூறி அவரை கண்டித்து மரக்காணம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் வாசலில் அமர்ந்து பெண்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர் உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என கூறி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சம்பவம் அறிந்து வந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். அழாம சொல்லுங்க.
பசி பட்டினிமா இந்த கடலுக்குள்ள என்னென்ன கடலை குட்டையும் என்னென்ன கழுவிய குட்டையும் நடு வச்சு வாங்கலாம். எங்க நிலைமை தண்ணி சமமா அப்புறம் எப்படி சார் எங்க ஊர் மட்டும் தெரிஞ்சு நிவாரணம்